இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம பைரவி திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அங்கீகாரத்துல இருக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த பைரவி நெனைச்ச மாரி இந்த அஞ்சலியும், இந்த சிந்தாமணியும் இந்த ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றத நிப்பாட்டிட்டாங்க. நம்ம கார்த்திகோட வயல்ந்து இதுக்கு மேல இவங்களும் இந்த ஒரு ஆஃபீஸ்க்கு வருவாங்க. நீ வந்துட்டு ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாதுன்ற மாரி சரியான ஒரு சதி திட்டத்த ஒரு ஆப்பா வந்துட்டு இந்த அஞ்சலிக்கு வச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த பைரவியோட சூழ்ச்சியில இந்த அஞ்சலி, இந்த சிந்தாமணி வீட்ட விட்டு வெளிய போறது உண்மை ஆகப்போதுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை இப்போதாங்க தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டேன். ஆனால் இவங்க பண்ணிட்டு இருக்கிற லீலைகளெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இப்போ தான் சந்தேகம் வருது. இதுக்கு மேலே உங்களை நான் நம்ப தயாராக இல்லைன்ற மாதிரி. அதே சமயம் பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டுக்கு நீ அங்கீகாரத்துலலாம் இருக்க முடியாது, எல்லாருமே வந்துட்டு தப்பு பண்ணால் எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்க. ஒரு கட்டத்தில் இதை வந்துட்டு நம்ம அஞ்சலி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. எதுக்குடா நம்ம வந்துட்டு பைரவியை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கே போயிடுறாங்க. ஏன்னா பைரவி வந்துட்டு திரும்ப சரியான பதிலடியே கொடுப்பாங்கன்னு இந்த சிந்தாமணியும் எதிர்பார்க்கல, இந்த அஞ்சலியும் எதிர்பார்க்கல. எப்போ வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் கீழே தள்ளிட்டு நாம் வந்துட்டு மேலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சிங்க. அதை சாதகமாக பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரே மொத்தமாக இந்த கார்த்திக்கிட்ட இருந்து அஞ்சலியை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. வரப்போகிற எபிசோடில் நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த பைரவிக்கு தாங்க சாதகமாகவே இந்த ஒரு கம்பெனி இருக்க போகுது. அதே சமயம் நம்ம இலக்கிய வந்துட்டு இப்போ வேலை இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பூஜா அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு பனியல் ஸ்டோர்லேருந்து ஆட்கள் தேவைன்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போனவா நம்ம இலக்கியாவோட நிலைமை வந்துட்டு தலைகீழாக மாறிடுங்க. ஏன்னா அந்த ஒரு பூஜா தாங்க நம்ம கௌதம் சார் காப்பாற்றினவங்க. கண்டிப்பாக அந்த ஒரு கம்பெனிக்கு போனவா ஆல்ரெடி இந்த பூஜாவுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கௌதம் சார் மேலே ஒரு காதல் ஏற்பட்டுருச்சு. ஆனால் கௌதம் சாரோட ஒய்ஃப் தான் இந்த ஒரு இலக்கியா அப்படின்ற உண்மை தெரியாமல் ரொம்பவே வந்துட்டு சரியான பிரச்சனையில் தாங்க போய் முடியும். ஏன்னா இப்போ நம்ம கௌதம் சார் நம்ம ரேவதி அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்கிற அக்கறையை பார்த்து நம்ம ஜானகி அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு ஒடிதுங்க. சாப்பிட்டு கூட பார்த்தீங்களான்னா நம்ம ரேவதியோட சேலையில் தான் வந்துட்டு கையை தொடுக்கிறான் இந்த கௌதம். ஒரு வேளை வந்துட்டு எல்லா உண்மையுமே உனக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னை அம்மானு கூப்பிட மாட்டானே, ஜானுன்னு என்கிட்ட வந்துட்டு நல்லா சகஜமாக பேச மாட்டானேன்ற மாதிரி ரொம்பவே பயமாக இருக்குங்க. ஆனால் அந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு உண்மை மறைஞ்சிருக்குங்க. ஏன்னா நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்ம ஜானகி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நீங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜானகி அம்மா மூலிமா நம்ம ரேவதி அம்மா என்ன பண்ணணுன்னு ஒரு வகையாக இவ்வளோ நாளாக வந்துட்டு மறைச்சி வச்சுட்டு இருந்த உண்மை வந்துட்டு நம்ம கௌதமுக்கு தெரிய வருதுங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்க்கு எதுக்குமா அவங்கள வந்துட்டு திட்டம் போட்டு இப்படி கொல்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கான். இது வந்துட்டு இன்றைக்கி நேற்று பகையில் கண்டிப்பாக பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பகையாட்டு இருக்குது. ஏன்னா ஒருத்தரை உள்ளொன்றுன்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கான். அதனால் வந்த விளைவுகளை வந்துட்டு அவன் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கான். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவனுக்கிட்ட வளையமாக சிக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்துட்டு என்னால் பார்க்க முடியல. என்ன நடந்ததுன்ற உண்மையை மட்டும் சொல்லுங்கள். அவனை வந்துட்டு உங்களுடைய நிழலை கூட மெரிக்க முடியாத மாதிரி நான் பார்த்துட்றேன்ற மாதிரி ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பைரவி முன்னாடி பார்த்தீங்களான்னு இந்த அஞ்சலியும் ஒரு சதி திட்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த ஒரு வீட்டில் நம்ம ரேவதி அம்மா ஜானகியும் எதுக்காக பொறுத்துட்டு இருக்காங்களான்னு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை பற்றி தெரியப்படுத்தின கௌதமுக்கு எங்கே கொலை வெறியில் வந்துட்டு அவனை கொன்னுடுவான். அதுக்கப்புறம் நம்ம கௌதமோட வாழ்க்கை வந்துட்டு வீணாக போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால மட்டும்தாங்க எல்லாருமே ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பயம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்காதுன்றதையும் நிரூபிக்கணுங்க. அதனால் நாம் இலக்கியா மட்டும் அந்த ஒரு உண்மையை வந்துட்டு கௌதமுக்கு தெரியப்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம கௌதம் கிட்டேருந்து இந்த எஸ்எஸ்கே வந்த தாக்ஷானையும் தப்பிக்கவே கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில்